ஹாய், ஹலோ, வணக்கம். ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, திருவேற்றியூர்ல காலடிப்பேட். ஸோ இங்க வந்து மிஸ்டர் விஜய் அப்படின்றவர் வந்து ஐடி ப்ரொஃபஷன்ல ஒர்க் பண்ணிட்டு, பிளஸ் ஒரு ட்ரஸ்ட்டும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ட்ரஸ்ட்ல வந்து ஒரு யூனிக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் அந்த ட்ரஸ்டோட நேம் வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நேம், ஆத்மீஸ்வரர். ஸோ ஆத்மானா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு உடல்ல இருந்து உயிர் பிரிந்த அப்புறமும் அந்த ஆத்மா வந்து இங்கேயே தான் இருக்கும். ஸோ அந்த ஆத்மா வந்து இன்னொரு உயிர் மூலியமா மறுபடியும் உடல் மூலியமா மறுபடியும் உயிர் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேர்ல தான் வந்து ஒரு ட்ரஸ்டே ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது ரிலேட்டடா தான் அவர் ஆக்டிவிட்டீஸும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை வந்து எப்படி எடுத்து டேக் கேர் பண்ணி அவங்கள ரெடி பண்ணி மறுபடியும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பிளஸ் மெடிக்கல் சப்போர்ட், எஜுகேஷனல் சப்போர்ட், இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை பத்தி நம்ம போய் பார்க்கலாம். தென் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதை கண்டிப்பா எல்லாருக்கும் கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் வந்து நம்ம கூடுதல் பிளாட்ஃபார்ம்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் இந்த வீடியோவே நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுக்கான காரணம் என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு மனிதர் வந்து ஒரு விஷயத்த தொடங்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நிகழ்வு தான் அதுக்கு காரணமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான என்ன நிகழ்வு அவர் லைஃப்ல நடந்தது, ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சொல்லுங்க. ஆக்சுவலா உங்களை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஆத்மீஸ்வரர் ட்ரஸ்ட் ஒன்று இனிஷியேட் பண்ணி அதுல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டிருக்கேன். நேர்லயும் நான் பார்த்திருக்கேன். ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத ஒரு இன்ட்ரெஸ்ட்ல பிளஸ் நம்ம கூடுதல் ட்ரஸ்ட்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம், ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரியான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனா தான் இந்த ஒரு இன்டர்வியூவே பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. நீங்க என்ன பத்தி முதல்ல நான் வந்து உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கெல்லாம் கூட மனித ரீதியா தான் வந்து இந்த சேவைகள் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க மனிதனே கடந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா குருவிகள் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் நிறைய பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எங்க விசிபிலிட்டிலே இல்லாம போயிடுச்சு. திருப்பி நீங்க வந்து அந்த கூடுதல் இப்ப எங்க வீட்டுல எல்லாம் வைக்கும் போது எங்களுக்கு அந்த சவுண்டு வந்து ஒரு ஆத்மார்த்தம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஆத்மேஸ்வரர் ட்ரஸ்ட்னு வச்சிருக்கோம். அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி தர்றதை வந்து எல்லாருமே அப்சர்வ் பண்றாங்க. கண்டிப்பா. இவ்வளவு பெரிய இனிஷியேஷனை வந்து நீங்க பண்ணதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றிகளை ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப என்ன பத்தி கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒரு லீடர் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை தவிர வந்து ஆத்மேஸ்வரர் அறக்கட்டளை அப்படின்னு இந்த அறக்கட்டளை வச்சு மன வளர்ச்சி இல்லாத பசங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர வந்து எஜுகேஷன் சப்போர்ட், பாரம்பரிய விஷயங்கள், அதாவது நம்ம கிட்ட இருந்து விட்டு போன நம்ம கல்ச்சர், நம்மளுடைய மியூசிக், நம்மளுடைய கலை, இதெல்லாம் வந்து கொண்டு வரதுக்கு எந்த டீம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பினான்ஸ் ரீதியாகவும் நம்மளால முடிஞ்ச சப்போர்ட், பிசிக்கல் சப்போர்ட்டையும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது தவிர வந்து பிரபஞ்ச நன்மைக்காக ஒரு கோயிலும் வந்து கட்டிட்டு. ஸோ இந்த விஷயங்கள் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ரொம்ப நல்ல விஷயங்கள். கண்டிப்பா ஒவ்வொரு ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நம்ம யூஸ்வலா நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஏதோ ஒரு நிகழ்வு வந்து உங்க உங்க லைஃப்ல நடந்திருக்கும். ஸோ அது அந்த ஒரு நிகழ்வுனால ஏற்பட்ட ஒரு ஒரு இம்பாக்ட்னால தான் நீங்க ஒரு விஷயத்த தொடங்கியிருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் தொடங்குது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்க லைஃப்ல நடந்த விஷயங்களை பத்தி கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என் லைஃப் பொறுத்தவரையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே மெடிடேஷன் பண்ணுவேன். ஒரு 5 வயசுல இருந்தே பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. யாரும் சொல்லி தரல, பட் நேச்சுரலாவே நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல வந்து இங்க திருவொற்றியூர் பெரிய கோயில்ல நான் தியானம் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு அருள், அது ஒரு அசரீதி மாதிரி ஒரு வார்த்தை கேட்டது. என்ன அப்படின்னா, நீ வந்து சேவை செய்ய பிறந்திருக்க, யாருக்கு நீ சேவை செய்யறியோ அவங்க வழி அவங்களுக்கு தெரியாது, பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்து கேட்டது. அது வந்து என்னன்னு கண்டுபிடிக்க எனக்கு 3 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. இப்போ இது 2007 கிட்ட எனக்கு இது கேட்டுருச்சுனாலும் என்னால வந்து அப்ப ஐடென்டிஃபை பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. எந்த வயசுல இது நடந்தது? இது நடக்கும் போது ஐ திங்க் 24 இருக்கும். ஓகே. 24 ரவுண்ட் ஆஃப்ல எனக்கு இந்த வாய்ஸ் கேட்டுருச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து 2013 2010க்கு அப்புறம் சில விஷயம் என் லைஃப்ல நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நான் ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி திருப்பதிக்கு போறேன். திருப்பதி போகும்போது எனக்கு ஒருத்தரை நான் பாக்குறேன். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, கஷ்டப்பட்டு எல்லார்ட்டையும் பிச்சை எடுக்கிறாரு. பிச்சை எடுத்துட்டு எனக்கு வந்து உள்ள வந்து ஒரு ஃபீல் வருது, அவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. நானும் நார்மலா வந்து யாராவது கேட்டா கொடுத்துருவாங்க. அதாவது அவங்க ஏதாவது அவங்க யூஸ் பண்ண போறாங்களா, இல்ல
பறக்குதான் அடிப்படலாம் அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். கேட்டாங்க, கஷ்டப்படுறாங்க, கொடுத்தாச்சு அப்படின்னு கொடுத்தாச்சு. அவங்க ஃபாலோ பண்ணேன். நான் அந்த பர்சனை ஃபாலோ பண்ணா ஒரு நியர்லி காட்ட ஒரு 200. அப்போ வந்து ரொம்ப பெரிய காசு 2010 அதை வந்து ஒரு பேப்பர்ல மடிச்சு ஒரு சீட்டு கீழே வச்சுட்டு போயிட்டாரு. ஓகே. என்னடா இவரு இப்படி பண்றாருன்னு எனக்கு அவர்கிட்ட இருந்த பணத்தை அவர் பிச்சை எடுத்த பணத்தை ஒரு பேப்பர்ல மடிச்சு அது மேல ஒரு கல்லு வச்சுட்டு போறாரு. ஓகே. என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு போறாரு அப்படின்னும் போது திருப்பி நான் அவரை அதுக்கப்புறம் தான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். இறங்கி போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அவர் வந்து மைண்ட் வைஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. ஓகே. மென்டலி சேலஞ்ச் அப்படிங்கிறது எனக்கு அவரோட ஆக்டிவிட்டிஸ் தான் அதுக்கப்புறம் தெரிஞ்சது. ஈவன் நான் அந்த ஸ்டேஷன்ல கீழே இறங்கி அவரை வந்து வேற ஒரு இடத்துல சேர்த்து விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அங்க இருந்து அது ஃபர்ஸ்ட். செகண்ட் சம்பவம் வந்து இங்க நான் திருவிழா அப்போ நடந்து போகும்போது ஒரு 50+ இருக்கும். ஒருத்தர் முடியெல்லாம் ஒரு மாதிரி வளர்த்துட்டு கார் ரோட்ல உட்காந்துட்டார். சம்மர் வந்து ஓகே. நம்மளால நடக்கவே முடியாது. இதுல உட்காந்துருக்காருன்ட்டு நானும் அந்த டீ கடைக்காரெல்லாம் சேர்ந்து தூக்கி வந்து சைட்ல உட்கார வச்சு திருப்பியும் அவர் வந்து இங்கேதான் வந்து உட்கார்றாரு. ஓகே. அவருக்கு வந்து தெரியல இந்த மாதிரி சுடுது அப்படிங்கிற தெரியல. ஆனா சூடுக்கு வந்து காலை மூவ் பண்றாரு. பட் அங்க வந்து மூவ் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியல. அந்த டீ மாஸ்டர் என்ன பண்ணாரு, தண்ணி எடுத்து ஊத்துறாரு ரோட்ல. அட்லீஸ்ட் வந்து அந்த சின்ன சாலை இருக்கட்டும் அப்படின்னு ஊத்தனா திட்டுறாரு. இவர் என்ன நினைச்சிட்டாரு, தான் இருக்கிற இடத்த அவன் காலி பண்ண சொல்றான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவர் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணாரு. இந்த மாதிரி வந்து ஒரு 2. இன்னொரு சம்பவமும் வந்து அதை நான் சொல்ல முடியாது, ஒரு லேடிஸ்க்கு நடந்த சம்பவம். அதை உள்ள புண்ணு இன்டர்கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது அதுக்கப்புறம் திருப்பி நான் மெடிடேஷன்ல உட்காரும் போது தான் எனக்கு வந்து இவங்களுக்கு தான் நீ சேவையே பண்ணணும், அஷ்யூர் தர் சேஃப்டி, இவங்களுக்கு தான் வந்து எல்லாமே பண்ணணும். ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஆத்மாவுக்கு பண்ணும்போது 100 ஆத்மாக்களுக்கு சப்போர்ட் பண்ண சக்தி வந்து உங்க ஆத்மாவுக்கு வரும் அப்படின்றது. ஏன்னா இவங்களுக்கு வந்து கள்ளக்கபடம் கிடையாது. ஆமா. அவங்க உள்ள வந்து ஒரு நெகட்டிவா வச்சுக்க மாட்டாங்க, எதுவும் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது எதுவுமே. அதனால இவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணும்போது தே ஆர் கால்ட் அஸ் பியூர் சோல், பியூர் ஆத்மா, புண்ணிய ஆத்மா அப்படின்னு சொல்றது. கண்டிப்பா. அதனால வந்து எனக்கு அப்போ 100% கிளாரிட்டி வந்துருச்சு. இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரஸ்ட் வந்து ஆரம்பிச்சு. ஓகே, ரொம்ப சூப்பர். ஏன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் இல்ல இந்த மாதிரி ஒரு, ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து முதல்ல ஃப்ரேம் பண்ணிட்டு நான் இதை பண்ண போறேன் அப்படின்வாங்க. பட் ஆனா டு பி ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப நாளைக்கு அது டிராவல் ஆகும். அதுலதான் ஒரு மிகப்பெரிய மாற்றமே வரும். ஸோ அது அந்த அந்த ஒரு மாற்றம் தான் உங்க லைஃப்ல நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஸோ இது எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? 2013 ஆரம்பிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2025. ஸோ 13 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னொன்னு ஆக்சுவலா இது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க். மென்டலி வந்து ஒரு ஸ்டேபிளா இல்லாத ஹியூமன்ஸை வந்து ஹேண்டில் பண்றது வந்து நாட் ஈஸி. ஸோ எவ்வளவு பேர் என்ன வேணாலும் பண்ணிட்டு என்ன வேணாலும் சொன்னாலையும், பட் இந்த ஒரு, ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஈவன் நம்ம வீட்லயே கூட ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னா சம்டைம்ஸ் எரிஞ்சு நம்ம விழுவோம். அவங்க குழந்தை மாதிரி தான் அவங்க நம்மள, அவங்களோட பிஹேவியர் அப்படிதான் இருக்கும். ஸோ சேம் வே தான் மென்டலி டிசேபிள் பீப்புளும் அதே ஒரு கேட்டகரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள ஹேண்டில் பண்றதுல ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றீங்க? ஆக்சுவலா இங்க வந்து இது வரைக்கும் இந்த 10 இயர்ஸ் பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க இருந்து வெளியில போயிட்டாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் ட்ரெயின் ஆகி ஆக்சுவலா இங்க இதை இனிஷியலா நான் கொண்டு வரும்போது எனக்கு அவங்களை ஹேண்டில் பண்ணவே தெரியாது. ஏன்னா எனக்கு எல்லாமே புதுசு. எனக்கு தெரிஞ்சது வந்து நான் அந்த ஃபீல் அந்த இன்னொன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னது ஒரு பிரெக்னன்ட் லேடி. அவங்க இப்ப அந்த டாக் வந்துனால சொல்லலாம், ஒரு பிரெக்னன்ட் லேடி ஒரு கோயில் முன்னாடி தான் அவங்க வந்து அந்த வழியில துடிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆம்புலன்ஸ் வர வச்சோம். காசு கையில இருந்த காசெல்லாம் அந்த அட்டெண்டர் கிட்ட கொடுத்துட்டு வண்டி ஏற்றி அமைச்சிட்டோம். பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த தாட் இருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது என்னால, ஏன்னா அப்ப இந்த டெக்னாலஜி எல்லாம் கிடையாது, பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி வந்து யாருக்கும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதால கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி கண்டுபிடிச்சோம் அந்த பசங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு. லோக்கல்ல இருந்து நிறைய பேர் அதை சில டாக்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணோம், சில பிசியோதெரபிஸ்ட் அப்ரோச் பண்ணோம். அவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. நான் இனிஷியலா அந்த குழந்தைங்க வந்து கடிக்கலாம் செஞ்சிருவாங்க. நானே நிறைய கடிக்கலாம் வாங்கியிருக்கேன். கடிக்கலாம் செஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்க பாசத்தை வந்து எப்படி காட்டுறதுன்னு தெரியாது. ஆமா, அதனால அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்டாஃப் வந்தாங்க. அவங்க லிட்டரலி வந்து இதுல ட்ரெயின்ட் அப்படிங்கறதுனால இப்ப வந்து அவங்க 2 பேரோட டேக்கர்ல போகும். ஓகே ஓகே. 100 குழந்தைங்க வந்து இங்க இருந்து வெளியே போயிருக்காங்க, ரெடி ஆகி கல்யாணம் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
ஓ, மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய சக்சஸ். இதெல்லாம் தான் ரியல் சக்சஸ்ன்னு சொல்லுவோம் கண்டிப்பாவே. So, மிகப்பெரிய விஷயம். லாஸ்ட் 13 இயர்ஸா அதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். இது தாண்டி வேற விஷயங்கள் என்ன? இதை தாண்டி வந்து ஆத்மேஸ்வரர் அப்படிங்கிறது வந்து நம்ம சிவனுடைய ஆத்மாவை பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா ஆத்மா அழிவில்லாதது. ஆமா. இதன்படி ஆத்மா அழிவில்லாதது. அழிவில்லாத ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆரம்பிச்சது. யாரு என்ன கேட்டு வந்தாலும் நோ அப்படிங்கிற வார்த்தை வந்து வரவே ஆமா. அதுல வந்து ரொம்ப கிளியரா தான் இருக்கும். ஆனா என்ன ஜெனியூனா ரெக்வஸ்ட் வந்து ஜெனியூனா இருக்குங்கிறத செக் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய ப்ராசஸ் வரனால அந்த ஒரு ஃபார்முலா மட்டும் கொண்டு வரும். பட் இப்ப எங்களால ஃபுல்லா பண்ண முடியல அப்படின்னாலும் எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல மெடிக்கல் சப்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல பிளட் டொனேட் கேக்குறாங்க, எப்படி இருந்தாலும் சரி முடிஞ்சதை கம்பல்சரி பண்ணுவோம். ஓகே. இது நோங்கிறது வராது. மினிமம் வந்து நாங்க ஒரு ஸ்லாப் வச்சிருக்கோம். எஜுகேஷன் சப்போர்ட்னா இது வரைக்கும் வந்து நியர்லி 250+ இந்த இயர் 40 பேருக்கு மேல எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சூப்பர். இது வரைக்கும் 40 பேருக்கு எஜுகேஷன் சப்போர்ட் இந்த இயர் பண்ணிருக்கோம். ஓவராலா 500+ இருக்கும். ஏன்னா எவ்ரி இயர் மினிமம் 50 வந்து எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணிடுவோம். மெடிக்கல் 25 இதெல்லாம் ஸ்லாப் கம்பல்சரி. இதை வந்து அப்படிங்கறத வந்து அபார்ட் ஃப்ரம் திஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மென்டலி டிசார்டர் பீப்புள் டூயிங் திஸ் ஒரு ஃபிஷ் வந்து நீ பசின்னு வந்தா நீ கத்து கொடு சொல்லுவாங்க. நம்ம வந்து எஜுகேஷனை கொடுத்துட்டா அவங்களுக்கு அதுக்கு மேல தேவையில்லை. ஈவன் சில பேருக்கு நியர்லி 20+ வந்து நாங்களே ஜாபும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் எங்க சப்போர்ட்ல படிச்சவங்களுக்கு. பட் நாங்க தெளிவா சொல்லுவோம், நீங்க வளர்ந்து வரும்போது நீங்க யாருக்காவது கண்டிப்பா சப்போர்ட் கொடுக்கணும். கண்டிப்பா எங்க மூலியமா பண்ணணும். ஆனா எஜுகேஷன் சப்போர்ட் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி தான் எல்லாமே. ஓகே, ரொம்ப ஒரு நல்ல விஷயம். தென் ஃபியூச்சர் பிளான் இல்ல இதுக்கப்புறம் என்ன வேற என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கரெக்ட். இது ரொம்ப நல்ல கொஸ்டின். எங்களுடைய அல்டிமேட் டார்கெட்டே வந்து இப்ப டிஜிட்டல் எஜுகேஷன் எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு. பட் உண்மையிலேயே டிஜிட்டல் எஜுகேஷன் யாருக்கு வேணா இந்த பசங்களுக்கு தான். அது இது வரைக்கும் எங்கேயுமே இல்ல. ஈவன் நீங்க ஃப்ரீ ஸ்கூல்ஸ் வந்து பார்த்ததே இல்ல. ஸோ இந்த ட்ரஸ்டோடைய டார்கெட்டே இந்த மாதிரி பசங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதாவது பசங்களை வந்து அப்பா அம்மா ஒதுக்குற சினாரி எங்க நடக்கும்னா இந்த பசங்க இங்க மட்டும் தான் நடக்கும், வேற எங்கேயும் நடக்காது. கரெக்ட். இந்த பசங்களை மட்டும் தான் அப்பா அம்மாவே ஒதுக்குவாங்க. தண்ணி இல்ல அப்படின்னாலும் அந்த அம்மா பாப்பாங்க. ஆனா இந்த மாதிரி பசங்களை வந்து அப்பா அம்மாவே ஒதுக்குவாங்க. அதனால இவங்களுக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதுனால இந்த ட்ரஸ்டோட ஃபியூச்சர் பிளான் தேர் ஷுட் பி எ டிஜிட்டல் எஜுகேஷன் ஃபார் கிட்ஸ். அதை நோக்கி பயணிச்சிருக்கோம். 2 வருஷம் ஆச்சு. நான் டிராவல்ல இருக்கு. கூடிய விரைவில் வந்து அதை கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப சூப்பரா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. டெஃபினட்டா நீங்க உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா அது வந்து கோயிங் ஃபார்வர்ட்ல கண்டிப்பா நடக்கணும்ன்ற ஒரு தாட் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். பிளஸ் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் டைம் ஃபார் கிவிங் திஸ் இன்டர்வியூ. நைஸ் வீடியோ. அண்ட் தென் கூடுகளும் டெஃபினட்டா உங்களோட சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்னா கண்டிப்பா நாங்களும் சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். வி கேன் டூ இட் டுகெதர் அண்ட் தென் மேக் எ டிஃபரெண்ட். எனக்கு தெரிஞ்ச 5 வருஷமா ஒண்ணா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, கண்டிப்பா 2 பேரோட தெரியும். நான் வந்து உங்களுக்கு பெரிய கண்டிப்பா. ஓகே, லெட் அஸ் பிரிங் எ குட் சேஞ்ச் இன் தி சொசைட்டி. டெஃபினெட்லி. ஓகே, தேங்க் யூ விஜய்.